A shaft transmits 10 kilowatt at 400 rpm. Calculate the diameter of the shaft if the allowable shear stress of the shaft material is 40 Newton per mm square. பாருங்க given data இந்த ப்ராப்ளத்தில் பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஒரு 10 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கிலோவாட்டை வாட்டாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 10⁻³ ஆர் 1000. ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 400 rpm. allowable shear stress is equal to 40 Newton per mm square. இந்த 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டு ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, பாருங்கள் ஒரு ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு 400 ஆர்பிஎத்தில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ பவர் வந்து நம்மளுக்கு 10 கிலோவாட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பவரும் ஸ்பீடும் இருந்துச்சுனாவே அது வந்து கேஸ் 1. ஓகே, கேஸ் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஓகே, வந்து ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க் ஒன்லி. ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க் ஒன்லி. எப்படி சொல்கிறோம், பவரும் ஸ்பீடும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வேறு டேட்டாஸ் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், கேஸ் 1ன்னு வச்சுக்கிறோம். சொல்யூஷன் டார்க்கோட ஃபார்முலா எதுலேருந்து வரும், பவர் ஃபார்முலா. வி நோ தட் பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/nt/60. ஓகே, இப்போ இதிலேருந்து டார்க் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனீங்கன்னா P×60/2πn. ஓகே, இப்போ டார்க் T = பவரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10 × 10⁻³ அடுத்து என்னோட வேல்யூ 400. இப்போ கேல்குலேட்டரில் போடுங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டார்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டரில் வரும். ஓகே, நியூட்டன் மீட்டரில் வரும். அதே மாதிரி பவரை வந்து வாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறது ஞாபகம் இருக்கணும். கிலோ வாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் தப்பாயிடும் ஆன்சர். பவரை வந்து வாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் எப்பயுமே நியூட்டன் மீட்டரில் தான் வரும். நம்மளுக்கு அது நியூட்டன் எம்எம்மாக மாற்றணும். அதனால் 1000ஆல் பெருக்கணும். ஓகே, இன்ட்டு 1000 பெருக்குனிங்க அப்படின்னா நம்மளுக்கு டார்க் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகே, 238.732 × 10⁻³ நியூட்டன் எம்எம் தான் டார்க். ஓகே, இப்போ தான் நம்ம இடத்துக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, allowable shear stress கொடுத்துருக்காங்க. கன்சிடர் shear stress, therefore diameter is equal to third root of T into 16 divided by pi into allowable shear stress. ஆல்ரெடி நம்ம டிசைனில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டார்க்கோட வேல்யூ 238.732 × 10⁻³ into 16 divided by pi into allowable shear stress வந்து 40 Newton/mm². போட்டிங்கன்னா டயமீட்டர் வந்து 31.20 mm வருது. ஓகே, டிசைன் டேட்டா புக் PSG டேக்கு. ஓகே, பேஜ் நம்பர் 7.25. ஓகே, 7.25. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர். ஓகே, நிறைய டயமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷாஃப்டோட டயமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டயமீட்டர். மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டயமீட்டர். ஓகே, நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 7.25ல் PSG டேட்டா புக்கில் 7.25ல் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 31.20 வந்துச்சு. பாருங்கள், 30க்கு அடுத்து 31 கிடையாது, அடுத்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 32. ஓகே, அப்படின்னா ஷாஃப்ட் இந்த யூனிட் பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எழுதணும். ஓகே, இந்த 7.25 நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரம் PSG 7.25 the next standard value for 31.20 is 32 mm. Therefore result diameter of shaft is equal to 32 mm. Okay.
An axle is supported on two end journals and carries a load of 70 kN at a point 600 mm from one journal and 1200 mm from the other journal. Determine the diameter of the axial at the point of application of load. The allowed stress is 60 meganewton per meter square. இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பாருங்கள், ஒரு சாஃப்டில் நம்மளுக்கு லோட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாஃப்டோட ஒரு எண்ட்லேருந்து 1200 mmலையும் அது இன்னொரு எண்ட்லேருந்து 600 mmக்கும் வந்து என்ன ஆகுது, ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து நம்ம இதில் காமிச்சிருக்கோம். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு புள்ளி இருக்கலாம், ஒரு கியர் இருக்கலாம். இங்கே ஒரு புள்ளி வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. அப்படிங்கும்போது இதோட டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்டில் ஒரு இடத்துல 17 × 10⁻³ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சாஃப்ட்னாவே அதில் பேரிங் ஃபிட் பண்ணியிருப்போம் சாஃப்டோட எண்டில். ஓகே, அதுதான் இந்த சிம்பிள், பேரிங்கோட சிம்பிள். அது அப்போ தான் ஃப்ரீயாக பேரிங் ஃபிட் பண்ணால் தான் நம்மளுக்கு எண்டில் சாஃப்ட் வந்து ஃப்ரீயாக சுற்றும். சரி, இப்போ வந்து இந்த பேரிங் வந்து சாஃப்டோட எண்டு, இந்த பேரிங் வந்து சாஃப்டோட எண்டு. ஓகே, இப்போ என்ன ஆகுது, ஒரு சைடு வந்து லோட் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து 1200. ஓகே, அதே மாதிரி ரைட் சைடில் வந்து 600. ஒன்று ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்று பின்னு வச்சுக்கலாம். இந்த சைடு இதை ஏன்னு வைக்கலாம், இல்லை இதை பின்னு வைக்கலாம். நீங்கள் பார்த்து வைக்கிறது தான், எப்படி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் லென்த் வந்து 1600. ஒரு ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சாஃப்டில் லோடு 70 × 10⁻³ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நான் சென்டர். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் லோடு ஆக்டிங் ஆன் நான் சென்டர். ஓகே, இது வந்து நான் சென்டரில் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா எழுதும் போது நான் சென்டர் அப்படின்னு நம்ம வச்சு ஃபார்முலா எழுதுவோம். அதுதான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ கிவன் டேட்டா போகலாம். லோடு 70 kN, அது இன்ட்டு 1000 பண்ணோமா நியூட்டனாக மாறுது. அப்புறம் டிஸ்டன்ஸ், ஒரு சைடு டிஸ்டன்ஸ் வந்து இது ஏன்னு வைக்கலாம், பின்னு வைக்கலாம், நம்ம பார்த்து பண்ணுறது தான். அடுத்து நம்ம இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம், இதை வந்து பின்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, லோடு ஆக்ட் ஆகிறதுலேருந்து சாஃப்டோட ஒரு ரெண்டுக்கும் இன்னொரு சாஃப்டோட இன்னொரு ரெண்டுக்கும். ஓகே, பாருங்கள், அதுதான் இந்த படத்தில் இங்கே அமைச்சிருக்கிறோம். ஓகே, சாஃப்டில் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எண்டில் வந்து பேரிங் இருக்கும், இன்னொரு எண்ட்லேயும் பேரிங் இருக்கும். ஓகே, இது 1200, இது வந்து 600. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நான் சென்டராக லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போதே லோடு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டாவே நம்மளுக்கு இது வந்து கேஸ் 2. ஓகே, இதில் வந்து மற்ற எந்த வேல்யூ இல்லாதனால இது பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி. இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் கேஸ் 2 தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். 60 MN/m². இதை வந்து என்ன மாற்றிக்கணும், 60 Nm/mm² மாற்றிக்கணும். ஓகே, அது எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். 60 MN/m², ஃபஸ்ட்டு Nm/m² எப்படி மாற்றிருக்கேன், கிலோனா × 10⁻³ 1000, அதே மெகானா × 10⁻6 2000 பெருக்கணும், ஜிகானா × 10⁻9 3000 பெருக்கணும். நம்மளுக்கு மெகா அப்படிங்கிறனால மெகா நியூட்டன் வந்து இங்கே நியூட்டனாக மாறுது. அப்படிங்கும்போது × 10⁻6 போட்டாச்சு. டிவைட் பை மெகா Nm/m², Nm/m² மாற்றிருக்கிறேன் இந்த ஸ்டெப். மறுபடியும் அது இப்போ இங்கே எழுதியாச்சு. இப்போ Nm/m² வந்து என்னவா மாற்றணும், Nm/mm² மாற்றணும். ஓகே, மீட்டரை 1000 எம்எம்மாக மாற்றுறோம் அப்படின்னா × 1000. ஓகே, ஸ்கொயர் அப்படிங்கும்போது 2000 அப்படின்னா × 10⁻6 மாறும். ஓகே, இது வந்து பாருங்கள், மீட்டர் ஸ்கொயர் வந்து mm² மாற்றுறதுக்கு × 10⁻6. இப்போ மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிடலாம், இங்கே ஒரு 10⁻6 இருக்குது ஆல்ரெடி, இதையும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன மாறுது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 60 Nm/mm². இது வந்து அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, புரியுதா, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் 60 Nm/mm². இதிலிருந்து மாற்றிருக்கிறோம், மெகா Nm/m² வந்து என்ன மாற்றிருக்கோம், Nm/mm² மாற்றிருக்கிறோம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், டு ஃபைண்ட் diameter of the shaft. ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு,
நான் சென்டர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆக்டிங் ஆன் நான் சென்டர் ஒரு ஷாஃப்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா லோடு P இன்ட்டு A டிஸ்டன்ஸ் இன்ட்டு B டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 70 × 10⁻³ நியூட்டன் லோடு. A வந்து ஒரு சைடு 1200, B வந்து 600. ஓகே, L வந்து 1800. ஓகே, இப்போ ஏபிங்கிறது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். 1200 இது ஏன்னு எடுத்திங்கன்னா B 600 இருக்கும். இல்லை A வந்து 600 எடுத்திங்கன்னா B 1200. எப்படி எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும் ஆன்சர். டிவைட் பை டோட்டல் லென்த்து போட்டிங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு 28000000 நியூட்டன் mm. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி ப்ராப்ளத்தில் நான் சென்டர் அப்படிங்கும்போது நான் சென்டர் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிட்டோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, we know that bending stress. ஓகே, கன்சிடர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் மூமெண்ட்னாவே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, we know that formula for bending moment π/32 × d³ into induced bending stress அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ D மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனீங்கன்னா தேர்ட் ரூட் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் இன்ட்டு 32 டிவைடட் பை π இன்ட்டு அலவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, therefore D is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சா அது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 168.139 mm வருது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், PSG டேட்டா புக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுண்ட் பண்ண போகிறோம். PSG டேட்டா புக்கில், டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.25ல் ஓகே நம்மளோட டயமீட்டர்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ரவுண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு 168 பாயிண்டில் வருது. ஓகே, 168க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 170. ஓகே, 170 வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படிங்கும்போது இந்த பேஜ் நம்பர் 7.25லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 168.139 இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம எப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறோம், 170 நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்ட் பண்ணுறோம். ஓகே, therefore 168.139 mm வந்து PSG 7.25ல நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ diameter is equal to 170 mm. Okay, therefore result is equal to diameter of the shaft is 170 mm. Okay.